நேயர்களுக்கு வணக்கம். ஐபிஎல்ல வர வர என்ன நடக்குதுன்னே சொல்ல முடியல. ஒரு கட்டத்துல மேல இருக்கிற டீம் எல்லாம் ஜெயிச்சுட்டே இருந்தாங்க அப்படின்னா, இப்போ கீழே இருக்கிற டீம் வரிசையா ஜெயிச்சுட்டு வராங்க. இன்னைக்கு கேகேஆர் vs டிசி மேட்சை பத்தி தான் பேச போறோம். நம்ம கூட ஃபார்மர் ஸ்டேட் கிரிக்கெட்டர் டாக்டர் வி கிரி சார் இருக்காரு. அவர்கிட்ட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். இது அப்செட் வாரம். ஓகே, ஃபர்ஸ்ட் சன்ரைசர்ஸ் ஆரம்பிச்சாங்க. அதுக்கு அடுத்தது ராஜஸ்தான் ராயல், கேகேஆர் இன்னைக்கு, நாளைக்கு மேபி சிஎஸ்கே. ஓகே, ஸோ அதனால இது ஒரு ரொட்டேஷன் போயிட்டு இருக்கு. எப்படி இட்ஸ் குட் ஃபார் ஐபிஎல். ஓகே, லோ டீம் அந்த மாதிரி வின் பண்ணும்போது ஓகே, அது என்ன கேட்டாக்கா இட்ஸ் பவுண்ட் டு ஹேப்பன் இந்த மாதிரி. ஏன்னாக்கா அவங்களோட வீக் பாயிண்ட்ஸ்லாம் வெளியே தெரியுது. அவங்களும் கொஞ்சம் காம்ப்ளசன்ஸ், அதாவது தான் எல்லாத்தையும் வின் பண்றோன்னு ஒரு இதுல இருக்காங்க. அது அடி சறுக்குது அவங்களுக்கு. அது மாதிரி டாப் டீம்ஸ் இதுவாக இருக்கு. ஓகே, நாளைக்கு சிஎஸ்கே வின் பண்ணா நல்லா இருக்கும். ஓகே, நான் டாஸ்ல இருந்து இன்னைக்கு மேட்ச்ல போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அக்சர் சொல்றாரு பேட் பண்றதுக்கு ஈஸியான ஒரு கிரவுண்டா இருக்கு, செகண்ட் இன்னிங்ஸ்ல ரொம்ப நல்லா பேட் பண்ணலாம், 190 to 200 வரை அடிக்கலாம் அப்படின்றாரு. ரஹானே என்ன சொல்றாரு, இதை ரீட் பண்ணவே முடியல, இந்த பிச்சை எப்படி இருக்க போகுதுன்னே தெரியல அப்படின்றாரு. லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னரை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. கரெக்ட் தான். அது தட் பாய் இஸ் a குட் bowler. அங்குல் ராய் போன வருஷமே நல்லா போட்டாரு. இந்த வருஷம் கொஞ்சம் லோலி பிளேஸ்ட் பாய். அதாவது என்னன்னாக்கா அவருக்கு அவ்வளோ ப்ராமினன்ஸ் கிடையாது. இல்லைன்னா அவர் முன்னாடி விளையாடலாம். மற்றவங்களாம் கெடுக்கதை அவர் விளையாடலாம் போட்டிருந்தாரு. பட் இன்னைக்கு சான்ஸ் கொடுத்தாங்க, ரொம்ப நல்லா போட்டார். வேற அதுக்கேற்ற மாதிரி இந்த ஓப்பனிங் பேட்ஸ்மேன் பொறையல் கண்ணை மூண்டு ஒரு சுத்தினாரு. இந்த எக்ஸ்கியூஸே கிடையாது. இது அந்த மாதிரி ஆடினாரு. ஸோ அந்த மாதிரி ஏதாவது பண்ணி ஆகணும். பட் இந்த டாஸை வின் பண்ண உடனே போலிங் போடுவாங்கன்னு தெரியும் எனக்கு. ஏன்னா 99.9% எல்லாருமே அதான் பண்ணுறாங்க. பட் இந்த டீம் செலெக்ஷன் தான் எனக்கு இன்னும் புரியல, டிசியோட டீம் செலெக்ஷன். ஏன்னா இன்னைக்கும் விளையாடல, மோஹித் சர்மா விளையாடல, இன்ஜரியா என்னன்னு தெரியல இருக்கு. ஆனால் அதுக்கு பதிலாக நட்டு எடுத்துருக்கலாம். திருப்பி சமீரா எடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் 25 ரன் நிமித்திட்டாங்க போட்டு. அதனால அவருக்கு அந்த இது போட வரல. யார்கர் போடுறேன்னு சொல்லிட்டு க்ளோஸாக போட்டுட்டு இருக்காரு அவர். சுனில் நாராயணுக்கு அல்வா போலிங். அது 6-4 மாற்றி அடிச்சுட்டு இருக்காரு. அதனால ஐ திங்க் டிசி மேட் எ மிஸ்டேக் இன் நாட் பிளேயிங் எய்தர் மோஹித் சர்மா ஆர் நட்ராஜன். மற்றபடி கொல்கட்டா பேட்டிங் இன்னைக்கு பெட்டராக இருந்தது. ஏன்னா நல்ல பார்ட்னர்ஷிப். நாராயண் அண்ட் குர்பாஸ் நல்ல ஷாட் கொடுத்தாங்க. மோர் தென் ரன் நல்ல 10 ரன் வந்தது நியர்லி. அது ஒன்று. ரஹானா பியூட்டிஃபுல்லாக ஆடினாரு. 3 பேர் 1, 2, 3 ரொம்ப நல்லா விளையாடினாங்க. அது அதுக்கப்புறம் நான் எதிர்பார்த்தபடியே வெங்கடேஷ் ஐயர் சுற்றி அவுட் ஆகிட்டு போனார். மோஸ்ட் இர்ரெஸ்பான்சிபிள் பேட்ஸ்மேன். 23.75 crores அவர். அதுக்கப்புறம் ரிங்கு சிங் நல்லா ஸ்டெபிலைஸ் பண்ணார். ரிங்கு சிங், ஆங்கிரிஷ், ரகுவன்ஷி 2 பேரும் ஸ்டெபிலைஸ் பண்ணாங்க. அவங்க தான் நல்ல ஸ்கோரை கொண்டு போனாங்க. ஏன்னா அவங்க அந்த சமயத்தில் அவுட் ஆயிருந்தாக்க ஒரு மாதிரி ஆயிருக்கும் சைடு. பட் தே பிளேட் வெல். அண்ட் ரசல் ரன் அவுட்டு, இல்லைன்னா கொஞ்சம் கேமியோ பார்த்துருக்கலாம். அந்த பவர்லாம் ஒன்றும் சரி விளையாடல அவர். மொத்தத்தில் 204 for 9. கேகேஆருக்கு குட் ஸ்கோர். ஏன்னா கேகேஆர் மோஸ்ட் இர்ரெஸ்பான்சிபிள் பேட்டிங் விளையாடினாங்க இவ்வளோ நாள். அதில் இன்னைக்கு பெட்டர் ஸ்கோர். பிகாஸ் எல்லாருமே 30-40 அடிச்சுட்டு வந்தாங்க ஆவரேஜாக. யாரும் பெரிய ஸ்கோர் அடிக்கல. பட் இருந்தாலும் இட்ஸ் குட் ஃபார் கேகேஆர். ஆல்மோஸ்ட் எல்லாருமே பர்ஃபார்ம் வெல் எக்ஸெப்ட் வெங்கடேஷ் ஐயர். ஸோ இட்ஸ் குட் ஃபார் தெம். ஓகே, இது அக்ஷர் பவர் பிளேல போட்டிருக்கலாமா? ஏன்னா அதை பற்றி நான் சொல்லணும். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் அதை நோட் பண்ணேன். எல்லா மேட்சும் போட்டுன்னு வந்தவர் சுனில் நாராயணை பார்த்தோன்னே போடல அவர். ஓகே, ஏன்னா சுனில் நாராயண் அந்த லெஃப்ட் ஹேண்டருக்கு பயங்கர ஸ்ட்ரைக் பண்ணுவார் இந்த ஷாட்டு, மிட் விக்கெட் ஷாட்டு. அதனால அக்ஷர் பட்டேல் போட வரல இன்னைக்கு. அவர் கரெக்டாக தான் வரல அவர். ஏன்னாக்க ஸ்பின்னரை ரொம்ப அனாவசியமாக அடிப்பார் சுனில் நாராயண். 1 பவர் அவரோட வேலையே என்னன்னாக்க பவர் பிளேயில் 6-4 அடிக்கிறது தான். 4 கூட கிடையாது, 6 அடிக்கிறது தான். அது ஸ்பின்னர்ஸ் போட்டாக்க டெஃபரெண்டாக அடிப்பார் அவர். அண்டு இவர் லெஃப்ட் ஹேண்டர் பேட்டிங்னால இவர் போட வரல அக்ஷர் பட்டேல். இதே ரைட் ஹேண்டர்னாக்கா போட்டிருப்பாரு அவர். அந்த அந்த சுனில் நாராயண் இருந்ததுனால போட வரல. அது நான் முதல்ல நோட் பண்ணாது. ஓகே, லாஸ்ட் மேட்ச்ல பார்த்தோம் ஆர்சிபிக்கு அகைன்ஸ்டா ஜேக்கப் பெத்தல் லெஃப்ட் ஹேண்டர் தான் அவுட் பண்ணாரு. ஜேக்கப் பெத்தல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இல்ல இந்த மேட்ச்ல கூட ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜேக்கப் பெத்தல்லாம் இது வரைக்கும் விளையாண்டதே கிடையாது. அதனால நோ மேட்டர்.
பட் சுனில் நாராயணன் தெரிஞ்சுதான் அவர் வேலை போலிங் போட வரலன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னாக்க இல்லைன்னா கண்டிப்பா போட்டிருப்பாரு அவர் இருக்கிற ஃபார்ம்ல. இத்தனைக்கும் ஜேக்கப் பதில் விக்கெட் த்ரோ பண்ணிட்டு போனாரு, அது ஓகே. கருணாயர் வந்து லாங்ல நின்று பிடிச்சாரு. இன்னும் வெங்கடேஷ் ஐயர் அவுட் பண்ணாரு. எனக்கு தெரிஞ்சு நீங்க விக்கெட் எடுக்காட்டியும் பரவாயில்ல, ரன்னாவது கம்மி பண்ணிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அக்ஷர் வந்திருந்தா பவர் பிளேல போட்டிருந்தா. இல்ல இல்ல இல்ல, அவர் வந்து அந்த இதுல மாட்டிருப்பார். சரி, அவர் வந்து நல்லா போடுற ஃபார்ம்ல இருக்கும்போது சுனில் நாராயணன் மாட்டினு வச்சுக்கோங்க, 2-3 6 போயிடுச்சுனாக்க அவரோட ஓவர் வேஸ்ட் ஆயிடும். நான் தான் சொல்லுவேன், ஸ்பின்னர்ஸ் வந்து பவர் பிளேல போடக்கூடாதுன்னு சொல்றோம் இல்லையா, அது ஏன்னா ஓவர் வேஸ்ட் ஆயிடும். ஏன்னா அட்டாக்கிங் போலர்ஸ் அவங்க, விக்கெட் எடுக்கிற போலர்ஸ். ஸோ அந்த மாதிரி சமயம் எய்தர் தே கேன் கெட் த பேட்ஸ்மேன் அவுட் போல்ட், இல்லைன்னா டிசீவ் பண்ணி கேட்ச் பிடிக்க வைக்கலாம். ரெண்டுமே வேஸ்ட் ஆகிடும், பிகாஸ் தேட் போல் நெகட்டிவ். அதனால தான் வரல. ஓகே, இட்ஸ் a clever மூவ். ஓகே, கேகேஆரோட பேட்டிங் பத்தி ஏதோ ஒரு நல்ல கிரிக்கெட் வெப்சைட்ல ஒரு ஆர்டிகல் படிச்சேன். வெப்சைட் பேர் ஞாபகம் இல்லை, மன்னிச்சிருங்க. அது வந்து கேகேஆர் பேட்டிங் வந்து இன்கன்சிஸ்டன்ட்டுக்கும் கம்ப்ளீட் அவுட் ஆஃப் சிங்குக்கும் நடுவுல ஒரு மெல்லிய கோட்டு மேல நின்றுட்டு இருக்கு. அவங்க இந்த பக்கமும் இல்ல இந்த பக்கமும் இல்ல அப்படின்னு தான் அந்த ஆர்டிகல் இன்கன்சிஸ்டன்ட்டே பேட், கம்ப்ளீட் அவுட் ஆஃப் சிங்க் ஒஸ்ட். அந்த ரெண்டு பேடுக்கு ஒஸ்ட்க்கு நடுவுல இருக்கு. ஆவரேஜும் வரல, குட்டும் வரல, அவங்க நடுவுல இருக்கு. அது எதிர்பார்த்துதான் அது. ஏன்னா இன்னைக்கு பரவாயில்ல இவ்வளோ. ஏன்னா அந்த 200 வந்தது காரணமே ஒரு 4 பேட்ஸ்மேன் வந்து 30-40 அடிச்சாங்க. அதனாலதான் அந்த மாதிரி அடிச்சா கூட போதும். இத்தனை நாள் அது கூட இல்லையே, அதுதான் ப்ராப்ளமா இருந்தது. ஓகே, ஏன்னா 1 2 3 4 5 எக்ஸப்ட் ரஹானே எல்லாரும் ஃபெயில் ஆயிருந்தாங்க. இன்னைக்கு எல்லாரும் 30-40 அடிச்சிருந்தாங்க. அண்ட் சுனில் நாராயண் வந்து அந்த ஃபர்ஸ்ட் எம்பி டெஸ்ட் கொடுத்தாரு. அதாவது அந்த இவனை அடிச்ச அடியில 3 ஓவர்ல 50 ரன் வந்துருச்சு. பிரமாதமா இருந்தது. சார், நீங்க ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க கேகேஆர் பவுலர்ஸ் வந்து ரொம்ப நல்லா போடணும் அப்படின்னா அவங்களுக்கு தோதான ஒரு ரன் இருக்கணும். கரெக்ட். இவ்வளவு மேட்ச்ல வந்து அது கிடையாது அப்படின்னு. இன்னைக்கு மேட்ச்ல அது கிடைச்சு. இன்னைக்கு மேட்ச் வந்து பெட்டரா இருந்தது. பட் 204 வந்து டெல்லி சேஸ் பண்ணக்கூடிய டோட்டல் ஆல்மோஸ்ட் 190 வந்துட்டாங்க இன்னைக்கு. பட் வந்தது அது வந்து 2-3 டேர்னிங் பாயிண்ட் வந்தது. மிடில் கேம் மாத்துனது சுனில் நாராயண் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த சுனில் நாராயண் வந்து இன்னைக்கு வந்து மெஜிஷியன். 7 ஓவர்ல ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல வந்து சமாடி அடிச்சு ஸ்டார்ட் கொடுத்தாரு. அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். லாஸ்ட் இயர் பண்ண மாதிரி. அடுத்தது கேஎல் ராகுல் ரன் அவுட் ஆகி விட்டார், டைரக்ட் ஹிட். அதுதான் டேர்னிங் பாயிண்ட் அந்த மேட்ச். ஏன்னா கேஎல் ராகுல் இருந்தாக்க இன்னைக்கு இருக்கிற ஃபார்ம்ல 204 அடிச்சு முடிச்சிருப்பாரு ஈஸியா. அது ஒண்ணு பண்ணாரு. அப்புறம் கடைசியில வந்து 3 விக்கெட் எடுத்து போட்டார், பியூட்டிஃபுல்லா போட்டார். அது 7 பால்ல கிடைச்சது. ஆமா, ரொம்ப நல்லா போட்டார். அது ரீட் பண்ணவே, அதுவும் இந்த ஸ்டப்ஸ் ரீட் பண்ணவே முடியல அவர். அது மாதிரி ரொம்ப நல்லா போட்டாரு. இஸ் அ மஜிஷியன், தெரிஞ்ச விஷயம் தான். அவர் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டாரு. கொல்கட்டாவில் போலிங் வந்து ஃபெயிலியர் தெரியும். ஏன்னா இந்த வைபவ் வரோட எங்கெல்லாம் போடுறான். ஹர்ஷித் ராணாவும் கேட்க வேணாம், கண்ணாபுரான்னு போடுறான். இந்த மாதிரிலாம் இல்லை. அது இந்தியன் போலர் ஆகும். இன்னைக்கும் 12 எக்கானமி இந்தியன் போலர் ஆகும். இட்ஸ் நாட் ஆர்டினரி போலர், இந்தியன் போலர். அது மாதிரி ரொம்ப மோசமாக போட்டாங்க. அதனால தான் அவன் வந்து சுனில் நாராயண் வந்து கேப்டன் பண்ணான் அன்னைக்கு, ரஹானே உள்ள போனதுனால. ஸோ கிளவர்லி பிராட் லாஸ்ட் ஓவர் வந்து வைபவ் கொடுக்காம ரசல் கொடுத்தது வந்து, ஏன்னா வைபவ் அவ்வளோ மோசமாக போட்டுருக்கான் அன்னைக்கு. வைபவ் போட்டால் ஒரு வேலை அடிச்சிருக்கலாம், 20-25 ரன் அடிச்சிருக்கலாம். அது மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, அது ராகுலை பத்தி ரன் அவுட் சொன்னீங்க. அவர் வந்து 2022க்கு அப்புறமா இன்னைக்கு தான் ரன் அவுட் ஆயிருக்காராம். ஐயோ, அது எனக்கு நான் நோட் பண்ணல அது. பட் ஆனால் அது வந்து அவர் ரன் அவுட் ஆனது வந்து கம்ப்ளீட்டா டெல்லி வந்து அப்படியே டிமாரலைஸ் ஆயிடுச்சு. பட் அதுக்கப்புறம் அக்ஷர் வந்து பிரமாதம் ஆடுறாரு. அவர் பேட்டிங் வந்து ரியலாவே ஓகே, கொஞ்சம் அக்ரெசிவா ஆடிட்டு இருக்காரு. கொஞ்சம் இன்னும் ஸ்லோவா விளையாடி கடைசி வரைக்கும் இருந்திருக்கலாம்னு தோணுது. பட் இருந்தாலும் அந்த வந்த உடனே ஸ்ட்ரைக் பண்றப்ப பால, அது வந்து சாதாரண விஷயம் இல்லை. இன்னைக்கு இன்ஜுரி, சாரி இன்னைக்கு அவருக்கு இன்ஜுரி, அதோட தான் வந்து ஆடினாரு அப்படின்னு. இன்ஜுரி ஆடினாரு சரி, பட் அது எப்படிதான் அவர் மிடில் ஆஃப் த பேட்ல இருந்து படுறதுன்னு தெரியல. வந்து ஒன்று யூஸ்வலா படாது பேசணுக்கு. யூஸ்வலா வந்தோடனே கொஞ்சம் டைம் ஆகும், எனக்கு தெரியாது கொஞ்சம். இவர் அப்படி இல்லை, பிரமாதம் ஆடுறாரு. அவரோட ஐசைட் இஸ் வெரி குட் அண்ட் ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் நல்லா இருக்கு அண்ட் தைரியம் இருக்கு. மூணு சேர்த்து நல்லா ஆடுறாரு. ஓகே, கேகேஆர் இதுவரை 5 ஓப்பனிங் பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் சீசன்ஸ் கேகேஆர் சக்ஸஸ்ஃபுல்லா இருந்ததுக்கு வந்து அவங்களோட ஓப்பனிங் ரொம்ப ரொம்ப முக்கியமா இருந்தது. 950 ரன் அடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அந்த இது ஃபுல்லா. இந்த சீசன்ல அவங்களுக்கு அந்த இல்ல சாலிட் ஸ்டார்ட் கிடைக்கல. அது காரணம் வந்து ஒவ்வொருத்தரும் சரியா விளையாடல, அதுதான் முக்கியம். சுனில் நாராயண் வந்து சான்சி பிளேயர். அவர் எல்லா மேட்சும் லாஸ்ட் இயர் அவரோட அவர் லக் இல்லை, கல்கட்டா லக் வந்து அவர் எல்லா மேட்சும் அடிச்சார். அதனாலதான் சாம்பியன்ஷிப் அடிச்சாங்க. அது அப்படியே நான் எழுதி கொடுப்பேன். ஏன்னா போலிங் அவர் வந்து பெரிய போலர், அவர் தெரிஞ்ச விஷயம். ஆனாலும் பேட்டிங்ல அவர் அடிச்சு அந்த அதிரடி ஆட்டத்துல ஆடி கொடுத்ததுனால பவர் பிளேல வந்து எல்லா மேட்சும் 70 வர ஆரம்பிச்சு. அதான் பெரிய அட்வான்டேஜ்.
அந்த இது இன்னைக்கு இப்போ வரல. ஏன்னா ஃபில் சால்ட் அண்ட் சுனில் நாராயண் லாஸ்ட் இயர் அடிச்சாங்க. ஆமா. இப்போ வந்து ஃபில் சால்ட் விளையாட இப்போலாம் டிகாக் வந்து ஒரு மேட்ச் அடிச்சு அதுக்கப்புறம் ஃபெயிலியர் ஆயிட்டாரு. அப்புறம் குர்பாஸ் வந்து 2 மேட்ச் விளையாட 2 மேட்ச் 1 மேட்ச் தான், இந்த மேட்ச் தான் சுமாராக விளையாடிருக்காரு. மேபி அவரை பிக்கப் பண்ணிக்கலாம், சான்ஸ் இருக்கு. பட் ரஹானே வந்து கன்சிஸ்டண்டா அடிச்சுட்டு இருக்காரு. அது ஒரு ஹாப்பி நியூஸ் ஃபார் கல்கட்டா. அதுவும் நல்ல ஹை ஸ்ட்ரைக் ரேட்ல அடிக்கிறார். அந்த சில ஷாட்லாம் நியூவா டெவலப் பண்ணியிருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆஃப் சைடில் வர பால் வந்து ஸ்கொயர் லெக்ல 6 அடிக்கிறார். அது வந்து யூனிக் ஷாட். அது ரொம்ப டேஞ்சரஸ் ஷாட். அது அவ்வளோ ஈஸியாக அடிக்க முடியாது. ப்ராக்டிஸ் பண்ணாதான் வந்திருக்கும். இன்னைக்கு இன்ஜுரி பாத்தீங்களா சார்? அடுத்த 2-3 மேட்சஸ் ஆட முடியாது அப்படின்லாம் சொல்றாங்க. எவ்வளோ சீரியஸ்ன்னு தெரியல. பட் சுனில் நாராயண் நல்லா கேப்டன் பண்ணாரு இன்னைக்கு. நல்லா கேப்டன் பண்ணாரு. அவர் வந்து வருண் சக்கரவர்த்தி கொண்டு வந்து தானும் போட்டு ஒரு மாதிரி நல்லா தான் பண்ணாரு. உங்களை வைஸ் கேப்டன் வேற இம்பாக்ட் பிளேயர்னு சொல்லிட்டு வெளியே அமிச்சிட்டீங்க. ஆர்பி சிங் அன்னைக்கே சொன்னாரு, உங்களுக்கு வந்து அவரு ரொம்ப ரொம்ப முக்கியமான பிளேயரும் கிடையாது, உங்களுக்கு கேப்டனும் கிடையாது, அப்புறம் 23 கோடி போறது வந்து முட்டாள்தனம் அப்படின்னு சொல்றேன். ஃப்ரான்ச்சைஸ் என்னைக்குமே முட்டாள்தனம் பண்ணுவாங்க. நான் முதல்ல சொல்லிட்டு இருக்கேன். நான் அந்த பேச்சை வந்து வித்ட்ரா பண்ணிக்க மாட்டேன். ஏன்னா நான் சொல்றதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு டீமும் மாத்தி 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 முட்டாள்தனம் பண்ணிட்டு இருக்காங்க. இது பண்ணது ரொம்ப, அவர் சொன்னது ரொம்ப கரெக்ட். இவருக்கு வந்து ஒருவேளை 23.75 crores கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு வைஸ் கேப்டன்சி கொடுத்தாங்களான்னு தெரியல. பட் வாட் எவர் இட் இஸ், மிஸ்டேக் இஸ் எ மிஸ்டேக். நல்ல வேலை ரஹானேக்கு கொடுத்தாங்க கேப்டன்சி. இல்லைனாக்கா வெங்கடேஷ் கேப்டன்சி வேற கொடுத்துருப்பாங்க. அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம் அட்மாஸ்பியர் அப்படின்றது வந்து உங்க கேப்டன் யாருன்றத முன்னாடியே சொன்னாதான் அது வந்து கொஞ்சம் டீசெண்டா இருக்கும். நீங்க வந்து திடீர்னு வந்து இவர் தான் கேப்டன் அப்படின்னா செட் ஆகிறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும் அப்படின்ற. கண்டிப்பா வேற வழி இல்லாம ஆப்ஷன்ல வந்து அவங்க அதை பத்தி பிளான் பண்ணல. அவங்க கேகேஆர் முதல்ல கேப்டன்சியை பத்தி பிளான் பண்ணல. அதாவது டீமை செலக்ட் பண்ணிட்டாங்க. ஐயோ கேப்டன் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் மினிட்ல வந்து ஆப்ஷன் டேபிள்ல கடைசியில் பேஸ் பிரைஸ்ல ரஹானேயை வாங்கி அவரை வந்து கேப்டனா கொடுத்துருக்காங்க. கேப்டனுக்காகவே எடுத்தாங்க அவரை. ஃபார்ச்சுனேட்லி அவர் நல்லா பேட்டிங் ஆடுறாரு. சப்போஸ் பேட்டிங் ஆடலன்னா என்ன இருக்கும்? அவமானமாக இருக்கும். ஒரு கேப்டனை எடுத்துட்டு அவங்க வந்து ரன் அடிக்காம லாஸ்ட் மினிட்ல உள்ள வந்து ஒரே கலாபரம் ஆயிருக்கும் டீம்ல. பட் சுனில் நாராயணுக்கு வந்து கொடுக்க கூடாதுன்னு இருக்காங்க. அது ஏன் தெரியல எனக்கு. இந்த ஃபாரினருக்கு கொடுக்கக்கூடாதுன்னு இருக்காங்க நிறைய டீம். அந்த மாதிரி எக்ஸப்ட் ஹைதராபாத் மீதி எல்லா டீமும் ஃபாரினருக்கு கேப்டன்சி கொடுக்கக்கூடாதுன்னு இருக்காங்க. இப்போ டெல்லிக்கு வந்து அக்ஷர் பட்டேல் கொடுத்தாங்க. ஃபாஃப் கையில் இருக்காரு. ஓகே, ஃபாஃப் கொடுத்துருக்கலாம். வைஸ் கேப்டன் கொடுக்குறாங்க. ஏன்னா அக்ஷர் பட்டேல் அது என்ன கணக்குன்னு தெரியல எனக்கு. ஒருவேளை கேப்டன்னாக்கா ஹிந்தி தெரியணும் அப்படின்னு ஒரு மஸ்டா அப்படின்னு தெரியல எனக்கு. இல்லை, அது ஒரு குவாலிஃபிகேஷன் ஆயிடுத்து. இப்போ பந்த், அக்ஷர் பட்டேல் இவங்கெல்லாம் வந்து ஹிந்தி பேசணும்னு சொல்லிட்டு தான் கேப்டன். ஏன்னா உள்ள வந்து நல்ல பூரான் இருக்காராங்க, இங்கே ஃபாஃப் டூப்ளசி இருக்காரு. அது மாதிரி ஒவ்வொரு டீம்லேயும் வந்து நல்ல இங்கே சுனில் நாராயணுக்கே கொடுத்துருக்கலாம். சுனில் நாராயணனாக்கா பெட்டர் கோஆபரேஷன் இருக்கும் டீம்ல. ஏன்னா அந்த பிரான்சிஸ்லயே சீனியர் இது கிங். ஐபிஎல் கிங்னாக்க இன்னைக்கு சொல்லனாக்கா தான் சுனில் நாராயண் தான். போலிங் பேட்டிங் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கான். அது மட்டும் சார், எல்லா பிரான்சிஸும் வந்து டீம் கேப்டன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ரொம்ப ரொம்ப லேட்டா தான் கேகேஆர் வந்தாங்க. ரொம்ப நாள் கழிச்சு தான் பேப்பர்ல வந்தது. எல்லாரும் கேப்டனை முடிவு பண்ணிட்டு இல்ல முதல்ல வெங்கடேஷ் ஐயர்னு அனௌன்ஸ் வேற பண்ணிட்டாங்க. எங்கயோ பேப்பர்ல வந்து ரூமர்ஸ் வந்தது. அதுக்கப்புறம் தான் ரஹானேன்னு கொடுத்தாங்க. இது எல்லாமே வீக்னஸ் ஆஃப் தி பிரான்ச்சைஸ். ஓகே, பிரான்ச்சைஸ் புத்திசாலின்னு மட்டும் சொல்லாதுங்க. ஓகே, கேகேஆரோட மிடில் ஆர்டர் வீக்கா இருக்கிற டீம்ல கேகேஆரும் ஒண்ணு. அதர்வைஸ் எல்எஸ்ஜியும் வீக்கா தான் இருக்காங்க, பிபிகேஸும் வீக்கா தான் இருக்காங்க. இன்னொன்னு என்ன அப்படின்னா, மற்ற 2 டீமுக்குமே ஓப்பனிங் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆமா, அதனால மிடில் ஆர்டரோட வீக்னஸ் அவ்வளவா வெளியே தெரியல. ரொம்ப கரெக்ட். கேகேஆர்ல ஓப்பனிங் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கிறதுனால மிடில் ஆர்டர் ரொம்ப ரொம்ப வீக்கா இருக்கிற மாதிரி எக்ஸ்போஸ் ஆகுதா? கண்டிப்பா. ரிங்கு சிங் வந்து இன்னைக்கு 30 அடிச்சாரு. ஆமா, ஓகே தான், வெரி குட் இன்னிங்ஸ் கிடையாது. ஏன்னா அவர் வந்து ஸ்ட்ரகிள் பண்றாரு. அந்த ஸ்பின்னர்ஸை வந்து விளையாடுறதுக்கு கொஞ்சம் திணறாரு அவர். அது நல்லா தெரியுது. அது அதனால நான் வந்து அவர் இன்னும் ஃபார்முக்கு வரல. ஒரு 30 ரன் அடிச்சாரு. ஓகே, ஆங்கிரிஷ் நல்லா விளையாடினார். ரகுவன்ஷி அவர் ஆங்கிரிஷ் ரகுவன்ஷி நல்லா ஆடினாரு. பட் அவர் வந்து விட்டுட்டு போக கூடாது, கடைசி வரைக்கும் இருக்கணும். அதுதான் குட் பேட்ஸ்மேன் கிடையாது. கேஎல் ராகுல் இருக்காரு பாருங்க, அந்த மாதிரி கடைசி வரைக்கும் இருக்கணும். ஓகே, கில் இருக்காரு. ஒரு ஈஸியா அவுட் ஆக மாட்டாரு அவர். கில் ஒன்ஸ் அவர் டார்கெட் ஒரு 40 வந்துச்சுனாக்கா 80 வரைக்கும் போவாரு. அதான் அந்த மாதிரி இருக்கும். ஆங்கிரிஷ் ரகுவன்சி வந்து அவரோட கெரியர்லயே நம்பர் 4ல பேட் பண்ணதே இல்லையா, இன்னைக்கு தான் பண்ணாரா. அவர் சொல்றாரு, நம்பர் 4ல நான் ஆடினதே கிடையாது, இன்னைக்கு தான் ஆடுறேன் அப்படின்னு. லாஸ்ட் இயர்
அதுக்கு பார்த்தேன் நான். ரொம்ப நல்லா ஆடினார். நான் வந்து என்னோட இப்போ கமெண்ட்ரியில் சொல்லியிருந்தேன், ஒன் ஆஃப் த பெஸ்ட் டெக்னிக்கலி பெஸ்ட் பிளேயர் ரகுவம்சின்னு சொல்லியிருந்தேன் நான். கல்கட்டாலேயே ஒரு ஸ்டார் இருக்காரு, ஒரு யங்ஸ்டரு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனால வந்து கண்டினியூஸாக அவரை வந்து பட் அவர் என்ன பண்ணிட்டாரு, எர்லியில் விளையாட வந்த போது விக்கெட்டை த்ரோ பண்ணிட்டு போறாரு நடுவில். அதுதான் வந்து அவரோட ஃபியூச்சரை பாதிக்குது. அந்த மாதிரி த்ரோ பண்ணிட்டு போகக்கூடாது. எந்த எஸ்டாப்ளிஷ்டு குட் டெக்னிக் பேட்ஸ்மேன் என்ன பண்ணணும், கேரி பண்ணணும் கடைசி வரைக்கும். அடிச்சுட்டு அவுட் ஆகிட்டு போகக்கூடாது. அதுக்கு தான் நிறைய அவுட் ஆகிறதுக்கு நிறைய ஆள் இருக்காங்க. இவங்க வந்து இந்த மாதிரி பேக் போன் மாதிரி நிற்கணும், ஆங்கர் பிளே பண்ணணும். ஓகே ஓகே. ஓவராலாக டிசியோட பவுலிங் எப்படி இருக்கு? டிசி பவுலிங் வந்து சுமாராக தான் இருந்தது. அந்த விப்ராஜ் வந்து நல்லா போட்டாரு, விக்கெட் எடுத்தாரு. பட் இருந்தாலும் ரன்னு நிறைய கொடுத்தாரு, லீக் பண்ணாரு. ஓகே, ஈவன் குல்தீப் யாதவ் நல்லா நிறைய ரன் இருக்கு. ஸ்டார் கடைசியில் பியூட்டிஃபுல்லாக போட்டாரு. கடைசியில் எப்போவுமே அவர் நல்லா போடுவார். கடைசி ஓவர் ரொம்ப நல்லா போடுவார் அவர். ஏன்னா அந்த ரவுண்ட் த விக்கெட் வந்து ஒரு யார்க்கர் போடுவார் பியூட்டிஃபுல்லாக. அது ஸ்டார் ஸ்பெஷாலிட்டினே பேர் இதுக்கு. அது அண்ட் டிசி போலிங் வந்து முதல்ல ரொம்ப ஆர்டினரி போலிங். அவங்க வந்து பவர் பிளேயில் கிட்டத்தட்ட 79 ரன்ஸ் அடிச்சாங்க. ஆமாம், ரொம்ப இது இந்த ஃபர்ஸ்ட் டைம் உள்ள அடிக்கிறாங்க கேகேஆர். 79 for 1 பவர் பிளேயில். அது வந்து வெரி பேட் போலிங் பை டிசி. அண்ட் எனக்கு ஒன்றும் புரியல மோஹித் சர்மா ஏன் எடுக்கலன்ட்டு. இன்ஜுரியா என்னன்னு ஒரு இது மேட்ரு வெளியே வரல. ஓகே, சரி இன்ஜுரினாக்கா சொக்கே நட்ராஜன் எடுத்துருக்கலாம் கண்டிப்பாக. ஆனால் இந்த மேட்சை பற்றி ஒன்று சொல்லணும் சார். அதாவது ஐபிஎல்லையே ஒன் ஆஃப் த பெஸ்ட் 2 கேச்சஸ் நம்ம பார்த்தோம். 2 ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸ். ஒன்று கமிண்டு, இன்னைக்கு வந்து சமீரா. அவுட்ஸ்டாண்டிங் கேட்ச், பேச்சே கிடையாது. இந்த மாதிரி கேட்ச் பார்த்ததே கிடையாது. புஷ்பக விமானம் இல்லாமலே பறக்குறாங்க. ஆமா, ரொம்ப ரொம்ப நல்லது. அதாவது இத்தனைக்கும் ஸ்ரீலங்கன் ஃபீல்டர்ஸ் வந்து நான் கேள்விப்பட்ட அளவுக்கு கொஞ்சம் லேசி ஃபீல்டர்ஸ்னு பேர் அவங்களுக்கு. அந்த காலத்துலேருந்தே அவங்க லேசி. அர்ஜுனா ராணத்துங்கா கேப்டனாக இருக்கும்போதே ஃபீல்டிங் எப்போவுமே அவங்க கோட்டை விடுவாங்க, கேட்ச் எல்லாம் பிடிக்கவே மாட்டாங்க. பட் இப்போ எங்கேருந்தோ வந்து அதுவும் இதெல்லாம் வந்து அன்பிலீவபிள் கேட்சஸ். வேர்ல்டில் வந்து ஈவன் ஆஸ்திரேலியன்ஸ் கூட இந்த மாதிரி கேட்ச் பிடிக்கிறது இல்லை. அது மாதிரி கேட்ச் 2 காமிச்சாங்க. அது பெரிய விஷயம். அது ஸ்டார்க் வந்து டெத் ஓவர்ஸ்ல ரொம்ப ரொம்ப நல்லா போடுறாரு, டீசெண்டா போறாரு. ஆனா பவர் பிளேல ரொம்ப அதிகமா ரன் கொடுத்தது ஸ்டார்க் தான். எக்கானமி வந்து அவருக்கு 11 12 இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன் வந்து டிசி அவரை வந்து பவர் பிளேல அதிகமா யூஸ் பண்றாங்க? டெத்ல நல்லா போடுறாருல, டெத்ல யூஸ் பண்ணலாம்ல. டெத்ல தான் போடணும் அவரு. அட்லீஸ்ட் 2 ஓவர் முன்னாடி போட்டு 2 ஓவர் பின்னாடி வச்சு 2 ஓவராது போட்டு. ஆனால் இன்னைக்கு அந்த சமீரா ரன் கொடுத்ததுல சமீராக்கு செகண்ட் ஓவர் கொடுக்க முடியாம ஸ்டார்க்கு 3 ஓவர் கொடுக்க வேண்டிய ஆயிடுச்சு. அதுதான் ப்ராப்ளம். ஏன்னா இல்லைனாக்கா சமீரா வந்து மறுபடியும் இன்னொரு போட்டால் இன்னொரு 25 போச்சுன்னா வம்பு. செகண்ட் வந்து பேட்ஸ்மேன் வந்து ஸ்பின்னர்ஸை கொண்டு வரதுக்கு பயந்தார் அக்ஷர் பட்டேல். ஏன்னா தானே போடல. ஏன்னா இவங்க 2 பேரும் காட்டடி அடிக்கிறாங்க, 79 பவர் பிளேயில் அடிக்கிறாங்க. அதனால இவரும் சரி யார் எந்த ஸ்பின்னர் வந்தாலும் மாட்டின்னு இருப்பாங்க. குல்தீப்கே ஒரு ஓவர் மிச்சம் இருந்தது இன்னைக்கு. குல்தீப் இன்னைக்கு சரியா போடல. அண்ட் விப்ராஜ் போலிங்ல வந்து டைரக்ஷன் சரியில்லை. இன்னைக்கு நல்லா போட்டாரு, இருந்தாலும் நிறைய ரன் லீக் பண்ணாரு. அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். எங்கோ ஒரு டிஸ்ஆர்கனைஸ்டு ஃபீல்ட் செட்டிங் டெல்லியில் ஒரு மாதிரி ரன்னு போயிட்டே இருந்தது. அந்த மாதிரி இருக்கக்கூடாது, டைட்டாக இருக்கணும். ஃபீல்டர்ஸ்லாம் கரெக்டாக இருக்கணும் அந்த பொசிஷனில். கேகேஆர் அன்னைக்கு ரொம்ப நல்லா பண்ணாங்க சார். கேகேஆர் நல்லா பண்ணாங்க. அது ஏன்னா போலர்ஸ் வந்து ஃபீல்டுக்கு போலிங் போட்டாங்க. ஓகே, போலர்ஸ் தான் இவங்க 2 பேர் தான், சுனில் நாராயண், வருண் சக்கர் 2 பேர் தான். மற்ற வந்து சுமாராக தான் போட்டாங்க. அந்த அனுகுல் ராய் ரொம்ப நல்லா போட்டார். ஃபர்ஸ்ட் ஓவரில் பிரமாதமாக போட்டார் அவர். ஓகே, டிசியோட பேட்டிங், அவன் வந்து கருண் நாயர் ரொம்ப பவர் பிளேல ஒரு அபிஷேக் பொருள் அவுட் ஆனது. ஓகே, கருண் நாயர் எப்பயுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு சுச்சுவேஷன்ல தான் வந்து களமிறங்குறாரு. ஆனா அவர் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ரொம்ப நல்லா அடிச்சாரு, அதுக்கப்புறம் பெருசா இன்னிங்ஸே இல்ல. அது வந்து என் விக்கெட் த்ரோ பண்ணிட்டு போறாரா இல்ல கேர்லெஸ்ஸா ஆடுறாரா என்ன? இல்ல, விக்கெட் த்ரோ பண்ண மாட்டாரு. விக்கெட் கண்டிப்பா த்ரோ பண்ண மாட்டாரு. அவருக்கு வந்து ஒரு டைலமால இருக்காரு. என்னன்னா பவர் பிளேல உள்ள வர்றாரு, ரன் அடிக்கணும், அதே சமயத்துல விக்கெட்டை விடக்கூடாது. அந்த மாதிரி ஒரு டைலமால இருக்கும்போது அரைகுறை அவுட் ஆயிரு. அதான் காரணம். ஏன்னா அவருக்கு இந்த ஃப்ளூயன்சி வரல, மேட்ச் ப்ராக்டிஸ்க்கு இல்லை அவருக்கு. கேஎல் ராகுல் மாதிரி மேட்ச் ப்ராக்டிஸ் தான். ஏன்னா 3 வருஷம் கழிச்சு இப்போ தான் விளையாடுறாரு ஐபிஎல். அதனால அவருக்கு வந்து ஃப்ளூயன்சி வரல. ஃப்ளூயன்சி வந்துச்சுனாக்கா கரெக்டாக ஆடுவார் அவர் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா கேஎல் ராகுல் வந்து 2 ஆட்டமும் ஆடுறாரு. இப்போ பிளாக்கும் பண்ணுறாரு, அதிரடியும் ஆடுறாரு.
ம். அந்த மாதிரி வந்து கருண் நாயருக்கு வந்து இன்னும் செட் ஆகும். ஓகே. டிசியோட மற்ற பேட்ஸ்மேன்ஸோட பேட்ஸர் இன்னைக்கு டூப்ளசிஸ் வந்து ரொம்ப நல்லா ஆடினார். டியூப்ளிசி வந்து அந்த பக்கம் விக்கெட் பாயிண்ட் இருக்கு, அதனால அவருக்கு வந்து வேற வழி இல்லாம ரொம்ப ஓவரா அடிக்க முடியல. இல்லைன்னா அடிப்பார், முதலே அடிச்சு காமிச்சாரு. எல்லாம் 2-3 4ல 6லாம் அடிச்சு இல்ல, நல்ல பார்ட்னர் வந்தப்போ அக்ஷர் பட்டேல் வந்தப்போ 2 பேருமே ஆக்சிலரேட் பண்ணாங்க. ஆமா ஆமா, அந்த மாதிரி அவர் வந்து எக்ஸ்ட்ராடினரி பிளேயர் ஐபிஎலுக்கு. நான் முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன், சிஎஸ்கே அவர் விட்டா மாதிரி ஒரு பெங்களூருக்கு தானம் பண்ணாங்க, அந்த மாதிரி ஒரு முட்டாள்தனம் பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தேன் நான். பட் ஃபாஃப் வந்து வெரி குட் கேப்டன், வெரி குட் பேட்ஸ்மேன், எக்ஸலண்ட் ஃபீல்டர். 3 in 1 அவர். அதனால் அவரெல்லாம் விடவே கூடாது. அவர் வந்து ஃபிட்டாக இருக்கிற வரைக்கும் சான்ஸ் கொடுத்துட்டே இருக்கணும். அவர் 40, 45, 50 ஆனால் கூட கொடுத்துட்டே இருக்கணும் அவர். அந்த மாதிரி பிளேயர் அவர். இதில் வந்து கொல்கத்தா வந்து இன்னைக்கு வந்து ஒரு 1 man ஷோ மாதிரி ஆயிடுச்சு. எப்படின்னாக்க சுனில் நாராயண் பேட்டிங் நல்லா ஷாட் கொடுத்தாரு, ஃபீல்டும் ஒரு கேட்ச் வேற பிடிச்சாரு, நல்லா அனாவசியமாக பிடிச்சாரு ஒரு கேட்ச். ரன் அவுட் ஒன்று டைரக்ட் ஹிட் அடிச்சாரு. மேக்னிஃபிஷியன்ட் போலிங். அவங்க ஸ்ட்ரெயிட்டாவே அங்குல் ராயில தான் ஸ்டார்டே பண்ணாங்க டிசியோட இன்னிங். ஆமாம் ஆமாம், அது கரெக்ட். ஏன்னா ஹர்ஷித் ராணாவும் வைபவும் நிறைய ரன் கொடுக்குறாங்க. தே ஆர் நாட் ஐடியல் ஓப்பனிங் பேர். கேகேஆர் போலிங் வந்து ஃபாஸ்ட் போலிங், நாட் அப் டு த மார்க். ஹர்ஷித் ராணா இந்தியா பிளேயர், அவர் சரியாக போடல, அவர் இன்னும் இம்ப்ரூவ் பண்ண, நிறைய ரன் லீக் பண்ணுறாரு. அண்ட் வைபவ் வந்து ஒரேடிய நியூ பாலில் வந்து அங்கேயும் இங்கேயும் லெக் சைடு வரைக்கும் போட்டுருக்காரு அவர். ஸோ அவங்க வந்து உம்ரான் மாலிக்கு திருப்பி கொண்டு வந்திருக்காங்க போல இருக்கு. ஸோ அவர் வந்து உள்ளே வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறாரு. ஒன் ஆஃப் திஸ் இவங்க 2 பேருக்கு பதிலாக ஒருத்தர் வரலாம். ஓகே. ஓவராலாக இன்னைக்கு மேட்ச் ஓவரால் வந்து சுனில் நாராயண் மேஜிக் ஓகே மேட் கல்கட்டா வின். அண்ட் கல்கட்டா வின் பண்ணது வந்து ஒரு டெல்லிக்கு வந்து பயங்கர அடி. ஏன்னா அவங்க வந்து நேற்று நான் கூட சொன்னேன் டெல்லி வின் பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு. பட் கல்கட்டா ப்ரூவ்ட் மீ ராங். ஓகே ஓகே. அண்ட் டெஃபினட்டாக கல்கட்டா வந்து அப்செட் மேக்கர். ஓகே ஓகே சார், மீண்டும் சந்திக்கலாம்.